ready. ஹாய், இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமைக்கிறதுக்கு அல்ஜுபேல் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கத்தை மிளகா தக்காளி கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து கரும்பு பால் வாங்கிட்டு வந்திருக்காரு. கிராண்ட்மாலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 grams 50 fils. Information is wealth. டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிங்ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது 1 kg 60 grams. இது 1 kgக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 75 grams. நெக்ஸ்ட் வந்து ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்து ஃப்ளவர் ஷ்ரிம்ப்பு. இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் நம்ம இப்போ செய்யணும். ஓகேங்களா? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். மணி 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி பழம் போட்டுக்கலாம். இது வந்து 3 தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் ஒரு 5 வரமிளகாவும் போட்டுக்கிறேன். தேங்காய் கீத்தை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுக்கிறதெல்லாம் வறுத்தாச்சு. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நான் இதுக்கு சோம்பு போட மறந்துட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல. இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நம்ம 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். மீனும் ப்ரானும் கழுவி எடுத்தாச்சு. அதுதான் பெரிய வேலை. இப்போ நம்மளுக்கு அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ மீன் கழுவும் போதே பார்த்திங்கன்னா நான் சைடில் குழம்பு தாளித்து விட்டேன். எப்படி தாளித்து விட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு அதை பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு சாந்து ஊற்றிருக்கேன். சாந்து வந்து இப்போ நம்ம வறுத்து அரைச்சோம்ல, அந்த சாந்து ஊற்றி இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள். ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதில் தான் நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி, உப்பு, மீன். இது 3 போட்டால் தான் இந்த மீன் குழம்பே ருசியாக இருக்கும். ஆமாம், நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் குழம்புல பச்சை வாசம் போய் நல்லா கொதிக்கணும். நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல சாந்து, அதோட பச்சை வாசனை போய் நல்லா குழம்பு கொதித்து வரும்போது நம்ம மீனை ஆட் பண்ணிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. அப்போவே மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த மீன் குழம்பு இப்போ வச்சுட்டு இப்பயே சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன்லலாம் கூட நல்லா ருசி இறங்கியிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நைட்டுக்குள்ளேயே காலி ஆகிடும். இது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தான் அம்மா வைப்பாங்க. ஸோ அம்மாட்டேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன். இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? நல்லா சுட சுட சாப்பாட்டில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நைட் டிஃபனுன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி இது 3க்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு ப்ரானை நம்ம சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் சாறு விட்டுக்கலாம். அப்புறம் கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு, ஒரு முழு எக்கு போட்டுக்கிறேன். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும். இது நான் இப்பயே வந்து போட்டுடுறேன். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ப்ரான் ஃப்ரை வந்து எங்கள் பாப்பாவுக்கு நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வர டைமில் ஈவினிங்கில் இது மாதிரி நான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன்னா அவங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சுது. அடுத்து போய் சாப்பிட வேண்டியது தான். ஓகேங்க, நம்ம இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஓகேங்க, பை, நன்றி.